குட் மார்னிங் பாஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி உண்டான நிஃப்டி லெவல்ஸ், ஆப்ஷன் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்சிருக்கிற இடம் வந்து 24,572 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 31 பாயிண்ட் தான் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரைக் என்னென்னு கேட்டிங்கன்னா 24,550 அப்படின்ற ஸ்ட்ரைக் பார்க்க போகிறோம். இது வந்து 114 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஆல்ரெடி இது 117 தான் இருக்குது. 114க்கு மேலே இருக்கவர்களையும் நல்லது. எப்பயும் போல் ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்டு 104 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்து 150, செகண்ட் டார்கெட்டு வந்து 173. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டு வெல்லுவாங்க. அதேமாரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் போட்டுக்குங்க. ப்ராஃபிட் வந்து 25 பாயிண்ட் தான் போதுன்றவங்க வந்து 25 பாயிண்ட்டோட ட்ரேடிங்கை முடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மைண்டில் இந்த லெவல்ஸ்லாம் தாண்டி போகிற மாதிரி பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 24,600 அப்படின்ற கால் வந்து பார்க்க போகிறோம். இது முடிஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 90. நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் வந்து 94 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக ஒரு 10 பாயிண்ட்டு, அதாவது 84 போட்டுக்குங்க. 94 வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 20-25 பாயிண்ட்டு கிடச்சிரும். அதாவது 115 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கிங்க. ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் 10 பாயிண்ட் கீழே வச்சுங்க. செகண்ட் டார்கெட் வந்து 127. ரெகுலராக வந்து நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்ட்டு. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 650 கால், 24,650. இந்த கால் வந்து 75 ருபீஸ்க்கு மேலே நின்னால் மட்டும்தான் இது வந்து ஏறும், மேலே போகும். இல்லைனா இது வந்து ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இது 75க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 78, செகண்ட் டார்கெட் வந்து 97, தேர்ட் டார்கெட் வந்து 115. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை போகலைன்னா நீங்கள் வந்து 10 பாயிண்டில் வெளியே வந்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொடுக்க போகிற கால் வந்து 24,700ன்ற கால் வந்து 51 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. இது 45 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். 6 ரூபா மேலே தான் இருக்குது. 45 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 35 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 75, செகண்ட் டார்கெட் வந்து 93. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒருவேளை இந்த கால்லாம் நீங்கள் எப்போ வாங்கணுன்னா நம்ம புட் சைடும் சேர்த்து சொல்கிறோம். புட் சைடும் வந்து இந்த லெவல் வந்து மேலே இருந்தால் தான் புட்டு ஏறும். அதனால் நீங்கள் வந்து என்ன நினைக்கக்கூடாதுன்னா மார்க்கெட்டே இருக்குன்னா புட்டு வாங்கலாம், மார்க்கெட்டு ஏறுதுன்னா கால் வாங்கலான்ற அந்த திங்கிங்கை விட்டுட்டு நமக்கு சொல்கிற லெவலை தாண்டினா மட்டும்தான் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு சைடு போயிட்டுருக்கோம், மேலே போயிட்டுருக்கோம், ஆனால் கால் ஏறாது. மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கோம், புட்டு ஏறாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. நம்ம கொடுக்குறது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டினா தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து, அதாவது இந்த ஆப்ஷன் வந்து லெவல் ப்ரீமியம்லாம் வந்து தாண்டி போகுங்க. அதனால் நம்ம சொல்கிற ப்ரீமியமில் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம கொடுக்க போகிற புட்டையும் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கால் எடுங்க. இந்த 650 புட்டு 150 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 150 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போகிறது கஷ்டம். இந்த புட்டு வந்து 150 ரூபாய்க்கு கீழே போகணும். நீங்கள் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புட்டை வாட்ச் பண்ணுங்கள். அந்த புட்டு வந்து கீழே போனால் இந்த கால் எடுக்கலாம். ஒருவேளை அந்த புட்டு வந்து 150 மேலே நின்றுடுச்சுன்னா நீங்கள் புட் சைட் போகிறது நல்லது. அதனால தான் நம்ம 2 சைடும் கொடுக்குறோம். ஏன்னா 2 சைடும் கொடுக்குறதால உங்களுக்கு வந்து 2 சான்ஸ் வந்து கிடைக்குது. கால் எடுக்கலாமா புட்டு எடுக்கலாம்னு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். இந்த லெவல் வந்து கால் வந்து மெயின்டைன் பண்ணால் கால் எடுக்கலாம், புட்டு மெயின்டைன் பண்ணால் புட்டு எடுக்கலாங்க. அதேமாரி இந்த 650 டார்கெட் என்ன வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 177 வச்சுக்கிங்க. அடுத்து வந்து 217 வச்சுக்கலாம். இந்த புட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்த புட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம கால் எடுக்கலாமா புட்டு எடுக்கலான்றதை டிசைட் பண்ணிக்கிங்க. இது போல் ஆப்ஷன்ஸ் லெவல் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி நம்ம கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம வந்து
அப்டேட் வந்து உடனே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுன்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட முடியாது. அந்த டைமில் நம்ம வந்து இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து கொடுப்போம். ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சப்போர்ட் லெவல்லாம், நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸு, இந்த எல்லா ஸ்ட்ரைக்கோட சப்போர்ட் லெவல்ஸும் நம்ம வந்து உடனே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை கேப் அப் கேப் டவுன் இல்லை இந்த ப்ரைஸ்லாம் மீட் ஆகாமல் நின்றுச்சுன்னா நம்ம வந்து எந்த கால் எந்த புட் எடுக்கலான்றதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் விடுவோம். நீங்கள் உடனுக்குடன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் உங்களுக்கு உடனே மெசேஜ் ரீச் ஆகி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனுக்கான கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரீமியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம். இந்த ப்ரீமியம் வந்து வேறு யாருமே சொல்லி தரப்படாத ஒரு ப்ரீமியம். இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க யூடியூப்பில். அந்தளவுக்கு நம்ம வந்து உங்களை வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணுற அளவுக்கு சொல்லித் தருவோம். இந்த ப்ரீமியம் இப்போ வந்து 550 கால் வந்து 117 ரூபாயில் இருக்கானா அதுக்கு வந்து காரணம் இருக்குது. ஒன்லி டெக்னிக்கை வந்து வச்சு நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது ஆப்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன். எவ்வளோ தான் வாங்கி நீங்கள் வந்து குவிச்சாலும் இந்த கால் ஏற போகிறதில்ல, இறங்கவும் போகிறதில்ல. இது ஃபிக்ஸடு, கேல்குலேட்டட். பின்னாடியே இவ்வளோ தான் இருக்கணும்னு கேல்குலேட் பண்ணி வச்சிட்றாங்க. நிஃப்டி இந்த லெவலில் இருக்கும்போது இந்த காலோ புட்டோ இவ்வளோ தான் இருக்கணும்னு இந்த ப்ரீமியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் லெவல் ஏன் இப்படி இருக்குது, ஏன் ப்ரீமியம் வந்து சில நேரம் நீங்கள் கால் வச்சுட்டு இருப்பீங்க ஆனால் ஏறாமல் இருக்கும், மார்க்கெட் ஏறி போய்ட்ருக்கும், அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அதுக்கு பின்னாடி எல்லாத்தையுமே ரீசன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த கிளியர் கட்டாக இது ஏன் இவ்வளோ ப்ரீமியம் ஏன் இவ்வளோ இருக்குது, இந்த ஸ்ட்ரைக் வாங்கலாமா, இதை ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை கொடுத்துட்டு வெளில வரலாமான்னு நீங்களே கிளியராக ஓன் டிசிஷன் எடுத்து ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சொல்லித் தருவோம். அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாதுகாத்துக்கலாம். ஏன்னா இந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாமா ஆப்ஷனுன்றத அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆகிடுவீங்க. அதுக்கான லிங்க்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம், கோர்ஸில் ஜாயின் பண்ணுறோம், பண்ணிக்கிங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.